सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सर्वाधारा सुप्रतिष्ठा सदसद्रूपधारिणी अष्टमूर्तिरजा दैत्री लोकयात्रा विधायिनी एकाकिनी भूमरूपा निर्द्वैताद्वैतवर्जिता अन्नदा वसुधा वृद्धा ரூபிணி. அது வரைக்கும் திவ்யமான இந்த நாமாக்கள்ல சில நாமாக்கள். வாக்தேவிகள் அம்பாளுடைய அனுகிரகத்தினால அம்பாளாலேயே ஏவப்பட்டு ரகசியமான இந்த நாமாக்களை அம்பாளுக்கு முன்னாலேயே சொன்னான். அதனால இந்த கிரந்தத்துல வஸ்து கௌரவம் இருக்கு, வக்திரு கௌரவம் இருக்கு, ஸ்ரோத்ரு கௌரவம் இருக்கு. ஸ்ரோதா அம்பாளே, வக்தாக்கள் அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற்றதான வாக்தேவிகள். வஸ்து சொல்லணும்னா அம்பாளை தான், அம்பாளை பத்தி தான் சொல்லியிருக்க. நிறைய புராணங்கள்லயும் இதிகாசங்கள்லயும் வேதங்கள்லயும் இருக்கக்கூடியதான அம்சங்களை எடுத்து தனித்தனியா பிரிச்சு சொல்லியிருக்க. அப்படிப்பட்டதான அந்த திவ்யமான சக்திய சொல்லும் பொழுது அம்பாளுக்கு சர்வாதாரா அப்படின்னு ஆரம்பிச்சு பார்த்தோம். சர்வாதாரான்னு, அதுக்கப்புறம் சுப்ரதிஷ்டா அந்த நாமாவை பார்க்கணும். பிரதிஷ்டா சோபனா பிரதிஷ்டா, சோபனமான ஒரு பிரதிஷ்டை அப்படின்னு. பிரதிஷ்டான என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருக்கு. வேதமே ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது ஜனங்களை, நூதன தம்பதிகளை என்ன சொல்றது? புத்திரேபிஹி நப்திருபிஹி சொல்லிட்டு ஒரு இடத்துல மோதா மானோஸ்வே கிரஹே, உங்க வீட்டிலேயே நீங்க இருங்கோ அப்படிங்கிற. அப்படின்னா பழைய நாள்ல பிரதிஷ்டான ஒவ்வொரு ஊரா போறதுன்னு கிடையாது. ஒரு ஊர்ல பிறந்து ஒரு ஊர்ல போய் அங்கங்க நானா அவஸ்தப்பட்டு 2 வருஷத்துக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு நானா கஷ்டங்கள்லாம் பட்டுட்டு இப்படின்னு இருக்காலோ இல்லையா, அது வசதி இல்லையா. இருக்கிற இடத்துல ஆனந்தமா வாழணும், சொந்த வீட்டுல வாழணும், எல்லோரும் ஒரு இடத்துல இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகள், பேரன் பேத்தி, அவளுடைய குழந்தைகள் எல்லாம் நப்திருபிஹி அப்படின்னு சொல்றது வேதம். இப்படி மனுஷால் பிரதிஷ்டிதமாக ஒரு இடத்துல இருக்கணும், எல்லா விதமான சுக போகங்களை அனுபவிக்கணும் சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இருக்கே, அங்க பிரதிஷ்ட சோபனமாக அம்பாளிடத்துல இருக்கு. எப்பொழுதும் பக்தாடைய இதயத்துல இருக்கா. அதான் சோபனா பிரதிஷ்டா ஜகதா அதிஷ்டானம். எவ்வளவு பெரிய உலகம் இருக்கே, விசித்திர ரச்சனா ரூபமான உலகம். ஒரு பொருள் மாதிரி ஒரு பொருள் இல்ல. மனசுனால கூட நினைச்சு பார்க்க முடியாது ஒவ்வொரு பொருளும் எப்படி இருக்கு, எப்படி வந்தது, எப்படி பண்றதுன்னு. பிளாஸ்டிக்ல புஷ்பம் பண்ணிட்டு இருக்கான், ஆனா அந்த புஷ்பங்கள்லாம் சரியா இல்ல. ஒரு புஷ்பம், அந்த ரோஜா பூவோ இல்ல தாமரை பூவோ மல்லி பூவோ வர்க்கிறதுன்னா அதுல இதழ்கள் என்ன, அதுல இருக்கக்கூடியதான வாசனை என்ன, தொடர்றதுக்கு அது எப்படி மிருதுவாக இருக்க, இவைகள்ல நினைச்சு பார்க்க முடியும் மனுஷனால. நம்ம சரீரத்துக்குள்ள எத்தனை அவயவங்கள் இருக்கு, எத்தனை வேலை செஞ்சுட்டு இருக்கு, இதெல்லாம் எப்படி பிறக்க வச்சாரு, எப்படி சிருஷ்டி பண்ணினார். இது போல எத்தனை பொருள்கள் சிருஷ்டி ஆறுது, ஒரு நாளைக்கு எத்தனை குழந்தைகள் பிறக்கிறா. ஒரே ஒரு ரூபாவை தயார் பண்றதுக்கு இவன் பல வருஷங்கள் எடுத்துக்கிறான். என்னடா செலவாச்சுன்னா அது 4-5 கோடியா இருக்குங்கிறான். ஆனா விவகாரம் என்னடா, அத்தனை குழந்தைகள் பிறக்கிறது, பசுமாடு பிறக்கிறது, நாய் பிறக்கிறது, எத்தனை அதாவது தன் காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இவ்வளவான உலகத்துக்கும் அதிஷ்டானமாக அது வெறும்னா பிறக்க வைக்கிறது மட்டும் இல்ல. இது வரைக்கும் பால் இல்லாத அம்மாவுக்கு குழந்தை பிறந்ததுமே பால் வந்தாச்சு. எதுக்கு தெரியுமா? அந்த குழந்தை வாழணும்.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிராணியும் வாழணும், அது சௌக்கியமா இருக்கணுங்கிற அபிப்பிராயம் அதை வச்சுண்டு அந்த மகாத்மா அந்த அம்பாள் எல்லோரையும் காப்பாத்தின்னு இருக்கு. திடீர்னு கோபம் வந்து எனக்கு அப்படின்னா அம்பாள் பண்ணினாங்கிறாள், அப்படிலாம் சொல்லப்படாது. கோபம் வரலாம் மனுஷனுக்கு, ஆனா கொஞ்சம் யோஜனை பண்ணிங்க. நீங்க சாப்பிட்டா அது ஜீரணமாகிறதோ இல்லையோ, ஜீரணம் ஆகாத போனா என்ன ஆயிடும் நம்ம வாழ்க்கை? மூச்சுக்கு அது தட்டித்துன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே இல்லையே, அது பாட்டுக்கு இல்லாம நடக்கும்படி பண்ணிட்டே இருக்கலையே. நம்ம நோ கார்டன் எழுதுறவனுக்கும் கையில எழுதுற சக்தியை கொடுத்திருக்காரு, அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி இவ்வளவு பெரிய உலகத்துக்கு பிரதிஷ்டையாக இருந்து கொண்டு அடிப்படையாக இருந்து அவளுக்கு ஒவ்வொரு களமும் அவளுக்கு தேவையான எல்லா பதார்த்தத்தையும் கொடுத்து அவளுக்கு காப்பாத்திண்டு அவளை தன்னிடத்துல சேர்த்து இருக்கக்கூடியதான திவ்யமான ஸ்வரூபம் ஜெகத் பிரகா தேவர்ஷே அப்படின்னு சொன்ன மாதிரியா உலகங்களுக்கெல்லாம் அடிப்படையாக அதிஷ்டானமாக பேஸ் அப்படி இருந்துட்டு இருக்கா. ஜெகதோ அதிஷ்டானம், இது ஒரு அர்த்தம் சொன்னேன். இந்த ஸ்லோகங்கள்லாம் எழுதுற பார்த்தல, அதுல விசேஷமாக சுப்ரதிஷ்டான்னு ஒரு விருத்தம், விம்சத்யக்ஷர விருத்தம், 20 எழுத்துகள் ஒரு பாதத்துக்கு, அப்படி இருக்கக்கூடியதான ஒரு விருத்தத்துக்கு சுப்ரதிஷ்டா விருத்தம்னு பேர். இது போல விருத்தங்கள்லாம் காவியகண்ட கணபதி மகாசாஸ்திரிகள் அவர் இது போல விருத்தங்கள்லாம் நிறைய ஸ்லோகங்கள்லாம் எழுதியிருக்கார். அப்படி ஒண்ணு இது வரைக்கும் சுப்ரதிஷ்டான்னு ஆச்சு. அதுக்கு சதசத்ரூபதாரிணி அம்பாள் எப்படி இருந்துருக்கா? சத்ரூபமாகவும் இருக்கா, அசத்ரூபமாகவும் இருக்கா. சத்து அசத்துன்னு என்னன்னு, சத்து பிரம்மா 3 காலத்திலையும் எப்படியும் அழியாதது, எப்பொழுதும் அழியாது. உலகம் முழுக்க அழிஞ்சாலும் அந்த ஸ்வரூபம் அழியாது, அதான் சைத்தன்ய ஸ்வரூபம். இது சத்துன்னு பிரம்மா முக்காலத்தையும் அழிவற்றது. அசத்துன்னு என்ன, சத்தின்னமான உலகம். இந்த உலகம் எல்லாம் பாருங்க எப்பொழுதும் மாறிண்டே இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் பர்மனன்ட்னு சொல்ல முடியுமா உங்களால? கிடையாது. பெரிய பெரிய பில்டிங்னு சொல்றான், கொஞ்ச நாள் ஆனா அதுவும் போயிடுறது. ஒண்ணு உங்களுக்கே பிடிக்கல, இடிச்சு தள்ளிவிட்டு வேற கட்டுறேன், இல்ல அப்படியே இருந்தாலும் தானா உடஞ்சு போறது. மரங்கள்லாம் 1000 வருஷமா இருந்தது சார், வருஷம்ங்கிறேன், ஒரு நாளைக்கு அழிஞ்சு போறது. அழியாத பொருள் மாறாத பொருள் உலகத்துல பார்க்க முடியுமா? கிடையாது. அது ஏன் சார் இப்படி மாறுறது யாருக்கும் தெரியாது. பால் அப்படியே வச்சோம்னா தயிரா மாறுறது, ஏன் மாறுறது? அதுக்கு என்ன ஆச்சு, என்ன ரியாக்ஷன், ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஆகையால் அவைகள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், அனிர்வச்சனீயம். இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியலை. ஆகையால் அது மாறுறதுன்னு தெரியறது. ஏன் இப்படித்தான் மாறணும், ஏன் ஒரு நாள்ல மாறணும், 10 நாள் ஆனா மாறட்டுமே, அரை மணியில மாறட்டுமே. தயிர் வேணும், பாலை வச்சு உர குத்தி அதுக்கப்புறம் தான் தயிர் பண்றேன், அரை மணியில தயிர் வரட்டுமே. என்ன ஏதோ ரியாக்ஷன் சீக்கிரமா பண்ணுங்களேன், என்ன அது முடியுமோ? முடியாது. இப்ப விவகாரம் என்ன, அது ஏன் இப்படி ஆறுது இப்படின்னு கிருஷி கர்ப்பாதயோ யதா, பயிர் செலவு பண்ணணும், குழந்தை பிறக்கணும்னா 10 மாசம் ஆகணுமா. நியதமான தேசம், நியதமான காலம், நியதமான நிமித்தம் அவைகள்லாம் இருந்தா தான் வரும். ஆகையால் தான் அதாவது அது வரணுங்கிறது இது என்னதுன்னு உங்களால சொல்ல முடியாது. மழை எப்ப வருது எப்ப போறதுன்னு பகவானுக்கே தெரியாதுன்றார். தேவோபின ஜானாதி கிம மனுஷியாங்கிறார். எப்ப மழை பெய்யும் எப்ப போகாதுன்னு சொல்லாம ஏதோ அவன் ரேடியோல சொல்லிட்டு இருக்கான். சில சமயத்துல சரியாருது, சில மழை பெய்யும்னா பெய்யுது, இடியுடன் மழை தூறலா இருக்கு. அதாவது வந்ததேன்னு சந்தோஷப்படும். யாராலையும் எதையும் சொல்ல முடியாது சில விவகாரங்கள், அவ்வளவுதான். ஆனா எல்லாவற்றுக்கும் அந்த உலகம் எல்லாம் அனிர்வச்சனீயம், இன்எக்ஸ்பிளைனபிள். இது என்னது என்று யாராலையும் ஏன் இப்படி நடந்தது என்று சொல்ல முடியாதான உலகம். இந்த ரெண்டுக்கும் சதசத்ரூபதாரிணி, இப்படி சத்ரூபமாகவும் அசத்ரூபமாகவும் அவ்வாறு இருந்திருக்கா. அசத்வா இதமக்ர அனிர்வாச்சனீயஸ்ய ஜகதா சதசத்விலட்சணத்வேபி. ஆனா அத்வைத சித்தியாதி கிரந்தங்கள்லாம் உலகம்னு சொன்னா அது அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயம்னா சதசத் விலட்சணம், சத்துவம் இல்ல அசத்துவம் இல்ல, சதசத் விலட்சணம். சன்னாப்பிய சன்னாப்பிய பயாத்மகானோ பின்னாப்பிய பின்னாப்பிய பயாத்மகானோ சாங்காப்பிய சாங்காப்பிய பயாத்மகானோ மகாத்புதா அனிர்வச்சனீய ரூபா அப்படின்னு விவேக சூடாமணியாதி கிரந்தங்கள்ல இந்த உலகமானது சத்தென்றும் சொல்ல முடியாது, அசத்தென்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தாலும்
சத்லட்சணத்துவ மாத்திரேன அசத்பதேன கிரகணம். இங்க அசத்துன்னு என்ன அர்த்தம்? சத்து இல்லாது. சத்தா இருக்கிறது அம்பாள் தான், சத்து இல்லாத பொருளும் அம்பாள் தான். இந்த சத்து இல்லாத அசத்துன்னு எங்க சொல்லியிருக்கேன்? வேதத்துல சொல்லியிருக்கேன். அசத்வா இதமக்ராசி அப்படின்னு. கதம் அசத சஜ்ஜாயேதா. ஒருவர் சொன்னார், இந்த உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால, ஆகாசமும் உண்டாகிறதுக்கு முன்னால என்ன இருந்தது? ஒரே ஒரு ஆத்மஸ்வரூபம் இருந்தது, சைத்தன்ய ஸ்வரூபம். சதேவ சோம்ய இதமக்ராசி ஏகமேவாத்வதீயம் அப்படின்னு சொன்னார். இல்லையே, அப்படி இல்லையே அப்படின்ட்டு அர்த்தம். அசத்வா இதமக்ராசி. உலகம் எல்லாம் உண்டாடுறதுக்கு ஒண்ணும் இல்லதான், இல்லாமல் தான் உண்டாச்சுன்னு அர்த்தம். குடம் இல்லாதனால்தான் நான் குடத்தை பண்ணேன். காலம்பரமே ஆகாரம் இல்ல, அன்னம் இல்ல, அதனால தான் நான் தான் அந்த பண்ணேன். ஒரு மனுஷன் ஒரு பொருளை சிருஷ்டிக்கிறான்னா என்ன அர்த்தம்? முன்னால இல்லாதனால சிருஷ்டிக்கிறான். அதே போல உலகத்தை படைச்சார் பரமாத்மா. அப்ப படைச்சார்னா அப்ப படைப்புக்கு முன்னால இருந்தது ஒண்ணும் இல்ல, அது இல்லாம இருந்து உண்டாச்சுன்னு அர்த்தம். நான் இது பௌத்தன் சூன்யவாதின்னு. அதான் கதம் அசத சஜ்ஜாயேதா. இந்த உலகத்துக்கு முன்னால உண்டாகிறதுக்கு முன்னால அசத்து இருந்ததுன்னா, ஐயா அசத்துல இருந்து எப்படிப்பா உண்டாகும்? இல்லாமையிலிருந்து எதுவும் உண்டாகாது. இல்லாமையாவது உண்டு பண்ணுவதற்கு தூண்டுகோலா இருந்தது, அவ்வளவுதான். குடத்தை குயவன் பண்ணணும்னா குடம் இல்லாதனால பண்ணினான், இல்லாமையிலிருந்து பண்ணல. ஞாபகம், மண்ணுல இருந்து குடத்தை பண்ணினா தவிர இல்லாமையில இருந்து பண்ணல. ஆனா குடம் இல்லாதனால தான் தனியா பண்ணினான், அவ்வளவுதான் விவகாரமே தவிர அசத்திலிருந்து பறக்கலை அப்படின்னு ஸ்ருதிஷு அந்நியதர வைலட்சண்யேன இவ பிரயோக தர்சனா தயோஹோ ரூபே தாரயதி. அப்படிப்பட்டதான உருவங்களை சத்ரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கா, அசத்ரூபமாகவும் அம்பாள் தான் இருக்கா. அதவா சத் வியாவகாரிகம் சத்தியம். சத்துன்னு என்ன அர்த்தம்? வியாவகாரிக சத்தியம். நம்ம இதெல்லாம் இப்ப எல்லாம் இருந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். பர்மனண்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. உலகங்கள்லாம் நம்ம எல்லாம் போயிட்டே இருக்கு. அதான் கடைக்கு போற பொருளை வாங்குற, அது வாங்கினதுமே உடஞ்சு போயிட்டோம்னு நினைச்சுட்டு இருக்கல. எல்லாத்துக்கும் கேரண்டி எத்தனை பாசா இருக்கு, வாரண்டி எத்தனை இருக்கு அப்படிங்கிற. டியூப்லைட் வாங்குற கடைசியில இருந்து, கடையில இருந்து வாங்கி வந்ததுமே ஆத்துல போட்டதும் டக்குன்னு ஃபியூஸ் ஆயிருச்சுன்னா அவ்வளவுதான், ஒன்னும் சொல்ல முடியாது. அவனை வையப்படாது. ஏன்னா எலக்ட்ரானிக் குட்ஸுக்கு கேரண்டி இல்ல, நம்ம வாழ்க்கைக்கே கேரண்டி இல்ல. அந்தியஸ்வாசா கடைசி மூச்சோ கடைசிக்கு முன் மூச்சோ யாராவது கேரண்டி பண்ண முடியுமா? இன்சூரன்ஸ்காரன் என்ன பண்ண முடியும்? போனா காசு தரேங்கிறான், போகாம இருக்கிறது வழி சொல்றான், அது முடியுமா? முடியாது. அப்ப விவகாரம் என்ன? யாராலையும் சொல்ல முடியாது. விவகாரம் இன்னது. இதனால இப்படி ஆனா இருந்துட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் சௌக்கியமா இருக்கோம் நினைச்சுட்டு தானே உலகத்தில் இருக்கிற விவகாரங்கள்லாம் நடக்கிறது. யக்ஷனொத்தன் தர்மராஜாவா கேள்வி கேட்டார். யக்ஷ பிரශ්னத்துல 4 தம்பிகள் மூர்ச்சையாய் விழுந்தாச்சு. அப்ப தர்மராஜா போறாரு, போய் தீர்த்தத்தை சாப்பிடணும்னு போறாரு. அங்க யக்ஷன் அந்த என்னுடைய பர்மிஷன் இல்லாம தீர்த்தத்தை தொட்டல், நீங்களும் பிராண விட்டுருவேள், எனக்கு அப்படி ஒரு வரம் இருக்குன்னு. சரிப்பா, நீ கேட்ட கேள்வி கேளு, எனக்கு தெரிஞ்சா பதில் சொல்றேன் அப்படிங்கிற தர்மபுத்திரர். வரிசையா நல்லா கேட்டார். பிரத்யட்சமான தெய்வம் யாரு? அம்மா. இப்படி வரிசையா கேட்டுட்டே வர. மனுஷன் வாழ்க்கையில எதை விடப்படாது? உண்மையை விடப்படாது, சத்தியத்தை விடப்படாது. உலகத்துல வசதி யாரு? குரு. இப்படி எல்லாம் வரிசையா சொல்லிட்டே வர. கடைசியில உலகத்துல என்ன ஆச்சரியம்னு கேட்டேன். கிராமாந்தரத்தை திண்ணையில சாஞ்சி படுத்துண்டு தெருவுல 4 பேர் ஒரு பொண்ணத்தை எடுத்துன்னு போயிட்டு இருந்தா, எப்படி எட்டி பார்த்தபடி இவன் ஆனந்தமா நான் சாஸ்வதமா இருக்கேன் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவ்வளவு எல்லாம் போயிட்டு இருந்தாலும் இவன் மட்டும் தான் நஜம் நினைக்கிறான். பாத்தீங்களா? தெரியும், ஒரு நாளைக்கு ஜாதஸ்ய திருவோ மிருத்யோ திருவம் ஜன்ம அமிர்தஸ்ய. பிறந்தவன்லாம் ஒரு நாளைக்கு போகணும், போனவன்லாம் மறுபடியும் பிறப்பான், எல்லாம் தெரிஞ்சுக்கூடா தான் பர்மனண்டா இருப்பேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கேன். பாத்தீங்களா? இது ஒரு பெரிய ஆச்சரியம். இதான் சத்தியம்னு பேர். இது வியாவகாரிக சத்தியம். டே டு டே பேசிஸ்ல எல்லாம் உண்மைன்னு நினைச்சுட்டு இருக்கான், விவகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சத் வியாவகாரிகம் சத்தியம் பாரமார்த்திகம் வா, இல்ல பர்மனண்டா என்னைக்கு அழியாதது. அசத்துன்னு என்ன? துச்சம். துச்சம்னா பேருக்குத்தான் சொல்றமே தவிர அந்த பொருள் இல்ல. அப்படி எங்கேயாவது இருக்கா? மலடி மைந்தன் பார்த்திருக்கிறோம். இவன் மைந்தனா பிறந்தான்னா அந்த மாசம் மலடின்னு பேர் இல்ல.
அந்த மாதிரி மலடின்னு சொன்னா இவன் பையனா இருக்க முடியாது. குதிரை கொம்பு, குதிரை கொம்பு இருக்குமா? கொம்பு இருந்தா அது குதிரை இல்ல சுவாமின். விவகாரம் என்ன குதிரை கொம்பு அப்படின்னு சொல்றான் லோகத்துல. அப்படி சொல்லிட்டு இருக்காளோ இல்லையோ. இதெல்லாம் அசத் பதார்த்தத்துக்கு எக்ஸாம்பிள். ஆமையனுடைய பாலுன்னா இது வாசித்த பிறகுதான் ஆமைக்கு பால் இருக்கா இல்லையான்னு தெரியும். மகாபாஷ்யத்துல சொல்லிட்டு இருக்கார், ஆமை கூர்மச்சீரதயஸ்நாதா யசவந்தியாசுதோ யாதி கரா அப்படி எல்லாம் மகாபாஷ்யத்துல பதஞ்சலி சொல்லியிருக்கார். அப்பதான் தெரியுது ஆமைக்கு பால் கிடையாது, குழந்தைகளுக்கு பாலை கொடுத்து வளர்க்குவதில்லை. ஆனா எப்படி வளர்க்கறது? அது மனசால நினைச்சுக்கிறது, குழந்தை சௌக்கியமா இருக்கட்டும், அந்த குழந்தை வளர்க்கறது ஆனந்தமா வளர்றது. மீன் இருக்கு பாத்தீங்களா, மீன் யாருக்கும் பாலை கொடுக்காது. குழந்தை உறுத்தி பார்த்துட்டே இருக்குமா, பார்த்துட்டே இருக்க இருக்க அது வளர்றதான். அதனாலதான் மீனாட்சின்னு பேர் வச்சிருக்க. ஒவ்வொன்றும் விவகாரம் ஒவ்வொரு இனத்துக்கும் நமக்கு தெரியாதே தவிர அத்தனை அப்படி காப்பாற்றுறது விவகாரம் முழுக்க. அது மாதிரியே இது எப்படி இருக்க, இது சதசத் ரூபதாரிணி, அத்தனையும் அசத்து துச்சம் தேயே ரூபே விஷய உதாரயதி இது பாசயதி. சதசத் விஷயக ஞானத்வயஸ்வரூபா. அம்பாள் அறிவு ரூபமா இருக்கா. எந்த அறிவா இருந்துருக்கா? உண்மையான அறிவு ஒன்னது, பொய்யான அறிவு ஒண்ணு. உண்மையான அறிவு இருக்கிறது இருக்கும்படி பார்க்கறது. தத்வதி தத் பிரகாரக ஞானம், அது உண்மையான ஞானம். ததபாவதி தத் பிரகாரக ஞானம் பிரம்மஜானம். தத்பாவம் நிஷ்ட விசேஷிதான்றது தன்னிஷ்ட பிரகார ஞானம்னு சொல்வா. ஒண்ணு கவலைப்பட வேண்டான்னு, அது இல்லாத இடத்துல அது இருக்கிறதாக பாக்குறது. கிழிஞ்சலை பார்த்து வெள்ளின்னு நினைக்கிறது, கயரை பார்த்து பாம்புன்னு பிரமிக்கிறது, சொப்னத்தை பார்த்து ஓன்னு அழறது. சொப்னத்துல ஒரு பொருளாவது இருக்கும். இப்படிப்பட்ட சொப்னம் வந்துருது, இது ரைட்டா தப்பா கவலைப்படலாமா? கிடையாது. துஸ்வப்னம் சுஸ்வப்னமுபஜாயதே பாலகிரஹாபிபூதானாம் பாலானாம் சாந்திகாரகம். அம்பாளை நினைச்ச மாத்திரத்தினால எப்படிப்பட்டதான துஸ்வப்னமா இருந்தாலும் நல்ல சொப்னமா ஆயிடும். அது மாதிரி விசேஷமாக என்ன பண்றது, இல்லாத பொருளை இருக்கிறதாக நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதான பொய்யான ஞானம், பிரமஜானம். இந்த உண்மையான ஞானமும் அம்பாள் தான், பிரம்மஜானமும் அம்பாள் தான். சன்மாத்திர விஷயக சரம விருத்திவத் அசன்மாத்திர விஷயிகா அபிவிருத்தே விகல்பாட்சாயாக சத்வா. ஞானத்துல ரெண்டு விதம் சொல்ல முடியுமா? சன்மாத்திர விஷயகம் அப்படின்னு சுத்த பிரம்மத்தை மட்டும் காட்டக்கூடியதான ஒரு அறிவு ஒண்ணு இருக்கு. இந்த தத்துவமசின்னு ஏதோ வாக்கியங்கள் சொல்ற பார்த்தீங்களா, அத குருமுகமாக கேட்டு அதை நம்ம புரியறதுக்காக வேதாந்தங்கள்லாம் வாசிச்சு உபாசனை பண்ணி திருஷ்யத்தே அக்ரியா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்சிபி அப்படின்னு ஏகாகிரமான மனசை வரவழைச்சுண்டு அந்த வாக்கியங்களை கேட்டோமையானால் ஒரு நாளைக்கு அந்த பிரம்ம ஜானம் வரப்போறது. அந்த ஞானம் எப்ப வருதோ அதுக்கு என்ன பேரு? அதபரா யயா ததக்ஷரம் அதிகம்யதே அப்படின்னு பராவித்யா அகண்டாகார விருத்தி. இது உண்மையான ஞானம். பொய்யான ஞானம் என்னன்னு, இல்லாத ஞானம், பொருளே இல்லாம அறிவு வருமான்னு வரும். அதுக்கு விகல்பாக்கிய விருத்தி. யோக சூத்திரத்துல சொல்லும் பொழுது சப்த ஜானானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பா. இப்ப சொன்னேன் பார்த்தீங்களா, எது மலடி மைந்தன் குதிரை கொம்பு இப்படிப்பட்டதான ஞானங்களுக்கு விகல்பாக்க ஞானம். சப்த ஜான அனுபாதி, சொல்லால் புரியுறது, ஆனா அங்க விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்ல. ஆப்ஜெக்ட் இல்லாமலே ஞானம் வருது. ஆப்ஜெக்ட் ஏன் சார் இல்லைன்னு உலகத்திலேயே இல்லையே. மலடி மைந்தன் எப்படி இருக்க முடியும்? ஆனா மலடி மைந்தன்னு சொன்னா இல்லாத பொருள்னு சொல்றாள்னு தெரியறதோ இல்லையோ அப்படி. அதனால விருத்தேஹே விகல்பாட்சாயாக சத்வாத், இப்படி ரெண்டு விதமான ஞானமும் அம்பாளுடைய ஸ்வரூபம். ததாச்ச பாதஞ்சல சூத்திரம் சப்த மாத்திரானுபாதி வஸ்து சூன்யோ விகல்பா. கௌதம சூத்திரம் அப்படி நியாய சூத்திரங்களையும் புத்தி சித்தம் ததபது. புத்தி சித்தம் அந்த ஞானத்தினால அது இருக்குன்னு அறியப்படுறமே தவிர அப்படிப்பட்டதான ஆப்ஜெக்ட் இல்லை. மகாபாஷ்யத்துல சொல்லும் பொழுது ஒரு பதமானது நிஷ்பத்தி ஆறதுக்கு முன்னால இந்த சூத்திரம் போடலைன்னா இன்னொரு சூத்திரம் வந்ததுன்னா வேற வரும் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சொல்லப்படாது நீங்க. ஏண்டா ஏக ஸ்ரத்தா சமயக் ஞாதா சுட்டு புரோக்தா
ஸ்வர்கே லோகே மஹீயதே. ஒரே ஒரு சொல், அது எப்படி அந்த சொல்லு வந்திருக்குன்னு வியுற்பத்தி தெரிஞ்சுண்டு அத நன்னா தெரிஞ்சுட்டு சொன்னா சொர்க்கலோகத்துல க்ஷேமம். வெறும் சொல்ல சரியான சொல்ல சொன்னாலே மோட்சம்னு. இதுக்காக நீங்க கஷ்டப்பட்டு அது வேண்டாம். ஏக சப்தா, ஒரு சொல்ல, சமயக் ஞாதா, எப்படி எந்த தாத்துவில இருந்து எந்த பிரத்யம் போட்டு எப்படி வந்திருக்குன்னு தெரிஞ்சுண்டு அது நீங்க உச்சாரணம் பண்ணினதுலயே புண்ணியமா. ஏன்னா யாவந்தி ஹரிநா யாவந்தி வேதாட்சராணி தாவந்தி ஹரிநாமானி. வேதத்துல எத்தனை எழுத்துகள் இருக்கோ அத்தனை எழுத்துகளும் அத்தனை ஹரிநாமாக்கள். அதனால வேதம் பாஷ்யம், வேதம் படிக்கிறா, வேதத்தை சொல்றான்னு சொன்னாலே அவ மகா புண்ணியம் பண்ணினவா அப்படின்னு சொல்றா. அதனால ஒரு பதமா இருந்தாலும் எல்லா பதமும் வேதத்துல ஏவ லௌகிகா சப்தா ஏவ வைதிகா சப்தா அப்படின்னு அந்த ஞானத்தோட படிச்சா அவ்வளவு புண்ணியமா. அதனால அவர் என்ன சொல்லியிருக்கார், ஒரு பதமானது ஒரு சூத்திரம் அப்ளை பண்ணாம இன்னொரு சூத்திரம் பண்ணீங்கன்னா வேற உருவம் வரும், அவ்வளவுதான். அது என்ன விகல்பாட்ச விருத்தி அப்படின்னு சொல்லிருக்கார். எத்வா பாவா, இப்ப பாருங்க 5 அர்த்தம் சொல்லிருக்கேன், இது 6வது. பாவா பாவ பரவ் சத சத் சப்தோ, இருக்குங்கிறது சத்சப்தம், அபாவம் இல்லை என்கிறது அபாவம். யோக்கியதையா சத்தியத்வாது அபாத்தியத்வாதி ரூபோ கிராஹ்யோ, எப்பொழுதும் இருக்கிற பொருள் என்ன, உலகமெல்லாம் மாறினாலும் எப்பொழுதும் இருக்கிற பொருள் என்ன, சைத்தன்ய ஸ்வரூபம் அல்லது அம்பாளுடைய ஸ்வரூபம். ஏன்னா கல்போபதம் மரண கல்பித தாண்டவேஷோ தேவஸ்ய கண்ட பரசோ பரபைரவஸ்ய பாசங்குசைச்சவசராசன புஷ்பபாணா சா சாட்சிணி விஜயதே தவ மூர்த்தி ரேகா அப்படின்னு உலகங்கள்லாம் அழிஞ்சுட்டு இருக்க பரமாத்மா ஊர்துவ தாண்டவம் ஆடுறார். பரமேஸ்வரன் அவருடைய ஜட்டாஜூட்டங்கள்லாம் இந்த சூரியனையும் சந்திரனையும் கிரகங்களையும் அடிக்கிறது, ஒன்னோட மோதிண்டு ஒரே உலகம் எல்லாம் அழிஞ்சு போறது. அம்மா பார்த்துன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம், ஒன்னும் கவலையே படல. எங்க ஆத்துக்காரருக்கும் கொஞ்சம் உடம்புல சைத்தன்யம் வந்துருது அப்படின்னு நினைச்சிருந்த தாண்டவத்தை பார்த்துட்டு இருக்கலாம். சாசாட்சணி விஜயதே தவ மூர்த்தி ரேகா அப்படின்னு உலகம் எப்படி போனாலும் சரி தன்னுடைய பேலன்ஸ் விட்டுறப்படாது, மனசுல கவலை விடப்படாது, உங்களுக்கு மனச கொந்தளிக்கப்படாது, அந்த நிலை வரணும். அது என்ன, அதான் சத்ரூபம். சத்ரூபின்னு சொன்னதுனால அது தெரியுது. அதே போல யோக்கியதையா சத்தியத்வாத் அபாத்தியத்வாதி ரூபம் கிராஹ்யோ. சத்தியத்வாதே தர்மிணா அபருதத்வாத், சத்தியத்வா தர்மங்கள்லாம் ஒரு நாளைக்கும் மாறாது, வேறுபடாது. அபாத்தியத்வாதே அபாவரூப தர்மஸ்ய அதிகரணஸ்வரூபத்வாத், இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம், இன்னொன்னு இருக்குன்னு அர்த்தம். இங்க குடம் இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். குடம் இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லு, இல்லை அப்படி பார்த்து சொல்லுங்க. சார் பார்த்தேன் சார் இல்லைன்னு. பார்த்து தானே இல்லைன்னு. ஆமா பார்த்து இல்லைன்னு, குடத்தை பார்த்து இல்லைன்னு இல்ல, குடம் இருந்தது. ஏனால் குடத்தை பார்த்து குடம் இருக்குன்னு சொல்லிருப்பாள். நான் பார்த்து சொன்னேன்னா பார்த்த குடம் இல்லைங்கிறல, எதை பார்த்தீர், குடத்தை பார்த்த குடம் இல்லைன்னு சொல்லிருக்க முடியாது. குடம் இல்லாத போனால் நீங்க குடத்தை நான் பார்த்து சொன்னேன்னு இப்படி சொல்வேன். ஏன் சார் பிராணம் வாங்குறது விஷயமே இதுதான் இல்ல, அங்கு பார்த்தேன், அங்க குடம் இருக்கான்னு பார்த்தேன், குடம் இல்ல, என்ன இருந்தது, பூமி தான் இருந்தது, ஆகையால் குடம் இல்லைன்னு. பூமி இருந்ததுனால பூமி இருக்குன்னு சொன்னேன், குடம் அங்கே காணப்படல, ஆகையால் இல்லைன்னு. அப்ப என்ன, குடத்துடைய இல்லாமை பூமி வடிவமாக இருக்கு. அபாவானாம் அதிகரணாத்மகத்துவம். குடம் இல்லைன்னு என்ன அர்த்தம், பூமி தான் இருக்கு, குடம் இல்லை. சக்கரை டப்பால சக்கரை இல்லைன்னு என்ன அர்த்தம், வெறும் டப்பா தான் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா உண்மை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. இந்த அபாவானாம் அதிகரணாத்மக சாஸ்திரிய விஷயங்களை இப்படி புரிஞ்சுன்னு சொன்னா நல்லா புரியும். என்ன அபாவான அதிகரணாத்மகம் 100 தரம் சொன்னாலும் புரியாது, என்ன விவகாரம் இப்படி அவ்வளவுதான். அதனால அபாவானாம் அதிகரணஸ்வரூபத்வாத் பாவாபாவ மாத்திரஸ்ய அதிஷ்டானம். இது பாவத்துக்கும் அபாவத்துக்கும் இருக்குங்கிறதுக்கும் இல்ல என்கிறதுக்கும் எதனால சொல்லுகிறீர்களோ அதுதான் அம்பாள். உண்மையான ஞானமும் பொய்யான ஞானமும் அம்பாள் தான். அழிகிற பொருளும் அழியாத பொருளும் அம்பாள் தான். சர்வமும் அம்பாளாக இருக்கா. ததுக்தம் ஸ்காந்தே யஜ்ஞ வைபவ பண்டே பாவ மாத்திரங்களுக்கு அதிஷ்டானம். இத ஸ்காந்த புராணம் சொல்றார்.
யத்யதஸ்திதயா பாதி யத்யன்னஹஸ்திதயா பித தத்தத் சர்வம் மகாதேவ மாயையா பரிகல்பிதம். எதது இருக்கிறதாக காணப்படுகிறதோ எது இல்லையாக அறியப்படுகிறதோ எல்லாம் எத மகாதேவ மாயையா அந்த பரம்பொருடைய மாயையினால பரிகல்பிதம். எல்லாம் மாயினால சிருஷ்டிக்கப்பட்டதை தவிர இருக்கிற பொருள் உண்டேது ராமுடப்படு இருக்கிறது ஒன்னையும் ஒண்ணுதான், இரண்டாவது பதார்த்தம் இல்லை. அந்த ஒரு பதார்த்தம் என்ன? அம்பாள். இதுதான் உண்மையாகவும் ஆய் இன்மையாகவும் ஆய் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்ற. உளதாய் இளதாய் இல்லதாய் அப்படின்னு அருணகிரிநாதனும் இதேதான் விவகாரத்தை சொல்றார். இப்படி சதசத்ரூபதாரிணி அட்டமூர்த்தி ரஜா தைத்ரே லோகயாத்ரே லோகயாத்ரா விதாயினி. அடுத்தது அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? அஷ்டமூர்த்தி ஸ்வரூபமா இருக்கு. அஷ்டமூர்த்தின்னு சொன்னா பரமேஸ்வரனுக்கு தான், ஈஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தி சொல்றது வழக்கம். அஷ்டமூர்த்தி வடிவமாக இருந்துருக்காருன்னு இங்க என்ன சொல்லிருக்கேன்? ஈஸ்வரனுடைய சுபாவமும் அம்பாளுடைய சுபாவம் ஒண்ணுதான் சொன்னேன். சிவசக்தி ஐக்கிய ரூபிணி. ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசமும் நீங்க பார்க்க முடியாது. இவருக்கு சிவன்னு பேரு, அம்பாளுக்கு சிவான்னு பேரு. இவரும் உலகத்தை படைக்கிறார், சிருஷ்டி காப்பாத்துறார், அழிக்கிறார். அம்பாளும் அதை தான் பண்ணிட்டு இருக்கா. சிவஸ்வரூபம் என்னமோ சக்தி ஸ்வரூபமோ அப்படிதான். அந்த ரெண்டும் ஒரே வடிவமாக தான் நிக்கிறது. அப்படி அந்த அஷ்டமூர்த்திங்கிறது பரமேஸ்வரனுக்கு மட்டுமல்ல அம்பாளுக்கும். அம்பாளுடைய 8 மூர்த்திகள் என்ன? பிராமி மாஹேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி மாஹேந்திரி சாமுண்டா மகாலட்சுமி அப்படின்னு ஒரு 8 மூர்த்திகள். உருவம் இல்லாதான அம்பாளுக்கு 8 உருவங்கள். அதே விதமாக அந்த அம்பாளே வாக்குல நம்ம பேசும் பொழுது எப்படி வந்துட்டு இருக்கா? வசினி காமேஸ்வரி மோதினி விமலா அருணா ஜெயினி அப்படி சரஸ்வதி அப்படின்னு விசேஷமாக அம்பாளுடைய ஸ்வரூபம் 8 வாக்தேவி. கௌளினி அம்பாளுடைய 8 வாக்தேவிகளா இருக்க. அதே போலயே நீங்க பூஜை பண்ணுவது பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ சொல்லிட்டு பவஸ்ய தேவஸ்ய பத்னியே நமஹ, ஈசஸ்ய தேவஸ்ய பத்னியே நமஹ என்ன சொல்லிட்டு இருக்கு? அந்த 8 மூர்த்தியும் அம்பாளுடைய மூர்த்தி தான். அஷ்டமூர்த்தின்னு எத்தனை ஸ்வரூபம் பாருங்க. அதே போலயே அம்பாளுடைய சக்திகள் என்ன? 8 மூர்த்திகளுக்கும் 8 சக்திகள். ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பூமி, சூரியன், சந்திரன், யஜமானன். இந்த 8ம் பரமேஸ்வரன். பூரம் வம்சனலோ நிலம்பரமான் நாதோ ஹிமாம் சுப்புமானு. தினந்தோறும் ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தாலும் அது எக்ஸ்ட்ரா ஸ்பீட்ல போறது, அர்த்தமே தெரியாது. பூஹு அம்ப அனிலஹா அனலஹா இப்படின்னு 5 பூதங்கள், 5 மகாபூதங்கள், சூரியன், சந்திரன், எஜமானன். இந்த 8ம் யார? ஈஸ்வர ரூபங்கள். அதே ரூபங்கள் தான் அம்பாளுக்கு. அதே போல 8 மூர்த்திகள், 8 பிரகிருதிகள். பகவத்கீதையில பூமிரா போனலோ வாயு கம்மனோ புத்த தேவதா அகங்கார தெய்யம்மே பின்னா பிரகிருதி தட்டதா அப்படின்னு அபரா பிரகிருதி 8 இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காளோ அது அம்பாளுடைய ஸ்வரூபம். இதத்து அந்யாம் பிரகிருதம் வித்தியமே பராம் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல இன்னொரு பிரகிருதி இருக்கான். அந்த பிரகிருதி தான் சுத்தமான ஒரு பிரகிருதி. அதை நான் அப்படிங்கிற பகவான் சொல்லிட்டு இருக்கார். அத்தனை ஸ்வரூபமும் இங்க இருக்கு. ஆகையால் அஷ்டமூர்த்திகள். அதுக்கப்புறம் பிரகிருதிகள்ல லக்ஷ்மி, மேதா, தரா, புஷ்டி, கௌரி, துஷ்டி, பிரபா, திருதி அப்படின்னு 8 மூர்த்திகள். விசேஷமாக 8 பிரகிருதிகள் இருக்கிறதாக சில புராணங்கள் சொல்றது. இத்தனையும் சேர்த்து ஒரே தரம் சொல்லிவிட்டார். அஷ்டமூர்த்தி பாருங்க. மத்திய புராணத்தில் லட்சுமி, மேதா, தரா, புட்டி. இப்ப கடைசியில சொன்ன இந்த ஸ்வரூபம் மத்திய புராணத்தில் இருக்கு. லட்சுமி, மேதா, தரா, புட்டி, கௌரி, துஷ்டி, பிரபா, திருதி, ஏகாதி பாகி தனுபிகி அட்டபிர்மாம் சரஸ்வதி அப்படின்னு 8 ஸ்வரூபமா இருக்கக்கூடியதா தாங்கள் என்ன காப்பாத்துங்கன்னு மத்திய புராணத்துல சொல்லியிருக்கு. மூர்த்திகள் லட்சுமி, மேதா, அடுத்தது தரா, அதுக்கப்புறம் புஷ்டி, கௌரி, துஷ்டி, பிரபா, கடைசியில திருதி. இப்படி 8 மூர்த்திகள் அம்பாளுடைய வடிவம். இது மந்திரலிங்க கம்யா அட்டவ் மூர்த்தய யஸ்யாஹ. இதான் யோக சாஸ்திரத்துல
குணபேதாத் ஆத்மமூர்த்தி அட்டதா பரிகீர்த்திதா. குணபேதத்தினால சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் இந்த பேதங்கள்னால பல குடும்பங்களா இருக்கு. ஜீவாத்மா ச அந்தராத்மா, பரமாத்மா ச நிர்மலஹா. ஜீவாத்மான்னு ஒண்ணு, அந்தராத்மான்னு ஒண்ணு, பரமாத்மான்னு ஒண்ணு. சுத்த சத்துவம் குணாதீதமா இருக்கிற பரமாத்மா. சுத்தாத்மா சத்துவகுணத்துல, ஞான ரூபாத்மா சத்வா சஞ்சாயித ஞானம். மகாத்மா சப்தமஸ்ருதா அஷ்டமத்தேஷு பூதாத்மா இது அஷ்டாத்மான பிரஜேஸ்திதா அப்படின்னு விசேஷமாக யோக சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கோம். ஏன்னா யோக சாஸ்திரத்தில் தான் மனுஷனுடைய மனசு எப்பொழுதும் சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணத்தோட இருக்க, இதுல தமோகுணம் ரஜோகுணத்தை தாண்டி சத்வகுணமாக நம்ம இருக்க முயற்சி பண்ணணும். நிறைய சத்துவம் வந்துருச்சா ஒரு நாளைக்கு சத்வகுணம் தானா விழுந்துரும், குணாதீத்தன் ஆயிடுவேன் அப்படின்னு பகவத்கீதையில 14வது அத்தியாயத்துல குணாதீத பிரகரணத்துல விசேஷமாக சொல்லியிருக்கு. இது யோக சாஸ்திரத்து விஷயம். பஞ்சமஹாபூதானி சூர்யா சந்திரமசௌ ஜீவாத்மா ஸ்வர்க தீட்சிதானாம் அந்யதமஹ ஏகஹ இது அஷ்டசம்யா மூர்த்தயா யஸ்யாஹ. இப்படி பூரம்பாம் செண்டோல்லோம் பரமஹன்னாதோ ஹிமாம்சு புனான்ங்கிறது சொன்னேன். பூதானி புஷ்பவந்தௌ ஸ்வஹ இது தேவ்யஷ்டமூர்த்தயா இது சக்தி ரகசியாத். சக்தி ரகசிய தந்திரத்துல பூதானி பஞ்சமகாபூதங்கள் புஷ்பவந்தௌ. இந்த பதம் ரொம்ப விசேஷம். புஷ்பவந்த பத வாக்கியார்த்தம்னு நியாயசாஸ்திரத்துல வாக்கியார்த்தம் சொல்லும் பொழுது ஒரு 2 மணி நேரம் சொல்லுவோம். புஷ்பவந்தங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படி சூரியனையும் சந்திரனையும் சேர்த்து சொல்ற பதம் புஷ்பவந்தம். புஷ்பவான்னு சொன்னா சூரியனுக்கும் பேருண்டு, சந்திரனுக்கும் பேருண்டு. ஒருவருக்கு ஒரு சொல்லு ஒரு பொருளை தானே குறிக்கணும் சார். ஒரு பொருளை ஒரு சொல்லானத பல பொருளை குறிக்கலாமா? சில இடத்துல குறிச்சாகும் அப்படின்னு சொல்றது. புஷ்பவந்தோ சூரியனானவன் தாமரையை மலரும்படி பண்றார். சந்திரனானவன் என்ன பண்றாரு? அல்லிய மலரும்படி பண்றார். இவரும் புஷ்பவான் தான், அவரும் புஷ்பவான் தான். அவளுக்கு தகுந்த மாதிரி அவா பண்ணிட்டு இருக்க. ஆனா இந்த புஷ்பவந்தவன் சொன்னா சூரியன் சந்திரன் சேர்த்துக்கலாம். ஒரே பதமானது 2 அர்த்தத்தையும் சொல்லக்கூடியது. இது ஒரு எக்ஸாம்பிள். இப்படி புஷ்பவந்தவ் ஸ்வரிதி தேவி அஷ்டமூர்த்தயா. ஸ்வஹான்னா ஸ்வர்கலோகத்துக்காக சிரமப்படும் மனிதன். அப்படி விஷ்ணு புராணே பிரதமாம்சே, விஷ்ணு புராணத்துல முதல் சாப்டர்ல சூரியோ ஜலம் மஹி வன்னி வாயுராகாச ஏவச தீட்சிதோ பிராமண சோமஹ. சோமஹான சந்திரன் அர்த்தம். இது அஷ்டௌ மூர்த்தயோ மதா. இப்படி அஷ்டமூர்த்திகள் அங்க சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் பத்யா, இவளுக்கு ஆத்துக்காரி என்ன? பத்ய சுவர்ஜலா சோம சுகேஷி சாபரா சிவா ஸ்வாஹாதிதா தீட்சா ரோஹிணி ஜயதாக்கிரமம். இப்படி இவாளுடைய ஸ்வரூபம் சொல்லிருக்கு. அதுக்கப்புறம் ஞானைஸ்வர்யத்ததா சுக்ர லோஹிதாங்கோ மனோஜவ ஸ்கந்தஸ்வர்கோ அதசந்தான புதஸ்ய அனுக்கிரமாசுதா. இப்படி சிவனுடைய உருவங்கள், அம்பாளுடைய உருவங்கள், இவாளுக்கு பிறந்ததான குழந்தைகளுடைய உருவங்கள் அத்தனையும் அங்கே சொல்லியிருக்கு விஷ்ணு புராணத்துல. அதே போல லிங்க புராணத்துல அட்டௌ பிரகிருதயோ தேவ்யாக மூர்த்தய பரிகீர்த்திதாக 8 உருவங்கள். ததா விகிருதயஸ்தஸ்யாக தேஹா புத்தி விபூதய. அதே போல சரீரம் என்ன, புத்தி என்ன, இந்த புத்தியினுடைய மாறுதல்கள் என்ன, இவைகள்லாம் சொல்லி பூமிரா போனலோ வாயோ கம்மனோ புத்தி தேவத அகங்காரமே பின்னா பிரகிருதிரத்ததா. இது பகவத்கீதாசு கீதா மூர்த்தய யஸ்யாஹ இதிவா. அதுக்கப்புறம் குலாஷ்டகஸ்வரூபா இத்தியர்த்தோவா. 8 குலங்கள். குலம்னா சமூகம்னு அர்த்தம். நாமெல்லாம் சமய குலம்னு சொல்றது சமயாச்சாரம். அதே போல வாமாச்சாரம், இப்படி நிறைய ஆச்சாரங்கள் இருக்கு. அத்தனை குலமும் சனத்குமார குலம்னு நம்ம சொல்றது. அதுபடி அதுல ஆனந்த பைரவ குலம்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இந்த குலஸ்வரூபமாகவும் அம்பாள் இருக்கலாம். அதுக்கப்புறம் தச்ச சமயாச்சார ஸ்மிருதௌ. சமயாச்சார ஸ்மிருதியில கணிகா சௌண்டிகா செய்வே கைவர்த்தி ரஜகி ததா தந்திரகாரி சர்மகாரி மாதங்கி பும்சலி ததா. அம்பாளை உபாசனம் பண்றவா எந்த பெண்மணியும் வெய்யப்படாது, தப்பா நினைக்கப்படாது. இது ஒரு விரதம். ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒரு உபாசனைக்கும் ஒரு நியமம் இருக்கு. ஸ்திரீகளை வையப்படாது அப்படின்னு சொல்றோம். ஆனா ஸ்திரீகளை வையப்படாதுன்னு சொன்னா
சில சந்தர்ப்பத்துல சில ஸ்திரீகளை நீங்க வசதியா பாக்கிறது இல்ல. எப்படி சவுண்டிகி தெய்வ கைவர்த்தி ரஜகீததா, இந்த ரஜகின்னா துணி துவைக்கிறவள், பாத்திரம் தேய்க்கிறவள், தந்திரகாரி, சர்மகாரி, மாதங்கி, புமுஷ்சலி ததா. புமுஷ்சலி அப்படின்னா கீழ்தரமான வேலைகளை பண்றவள், இவாளையும் வையப்படாதான். எல்லா ஸ்திரீகளும் வித்யா சமஸ்தா தவதே விபேதா ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜகத்சு. அயல் அம்பாளை உபாசனை பண்றவ எந்த ஸ்திரீயும் வையப்படாது, அவளுக்கு குலஸ்திரீகள்னு பேர். அப்படி மாதங்கின்னா தெய்வம் இல்லைங்க, மாதங்கின்னா கண்ணங்கரையில இருப்பவள். அதுவா ஸ்வல்பாங்கி தீர்க்ககேசீச்சா, இந்த கூனியா இருக்கிறவள் தீர்க்ககேசீச்சா. மனுஷனுடைய ஹைட் எவ்வளவு இருக்கோ அந்த ஹைட்டை விட அதிகமாக முடி இருந்ததுன்னா அது தப்பு. சாதாரணமா முடி இது வரைக்கும் இருக்கணும் ஸ்திரீகளுக்கு அப்படின்னு சொன்னா முழங்கால் வரைக்கும் இருக்கணும், அதுக்கு மேல இருக்கப்படாது. சில பேர் இது வேணும்னு எதுக்கு வளர்த்துக்கிறான்னா பாதங்களை விட மேல அப்படி வளர்த்துட்டு ரொம்ப விசேஷமா கொஞ்சம் பார்த்துட்டு இருக்க, அதெல்லாம் தப்பு. தீர்க்ககேசீச்சா சா அனங்க குசுமா மதா. இப்படி இருந்ததுன்னா அனங்க குசுமான்னு பேர். அனங்க குசுமா, அனங்க மேகலா, அனங்க மதனா, அனங்க மதனாதுர, அனங்க ரேகா, அனங்க வேகினி அப்படின்னு, அனங்க அங்குஷா, அனங்க மாலினி அப்படின்னு 8 ஸ்வரூபத்தை நாம 3வது ஆவரணத்துல விசேஷமா பேசிட்டு இருக்கோம். இந்த 8 ஆவரணங்களே அந்தந்த தேவிகளுக்கு தனித்தனி சக்தி உண்டு. அத்தனை சக்தியும் அம்பாளுடைய சக்தி தான். இது ருத்ரயாமலை அட்டானாம் லட்சணானி உக்தானி. இப்படி எல்லாம் ஒரு விவகாரம் இருக்கு. ஒரு ஸ்திரீகள்னு சொன்னா அவளுக்கு இத்தனை சாஸ்திரம் பாட்சியம் வச்சத்தனே புரியும். லட்சியானிதோ இவ எப்படி இருக்கா அப்படிங்கிறது திருத்தீய ஆவரணே பிரசித்தானி. 3வது ஆவரணத்துல இதை சொல்லிட்டு இருக்கோம். பண்றவாளுக்கு 3வது ஆவரணம் 4வது ஆவரணம் யாருக்கு சரி. கத தகரூபாவா பிராமியாதி வசின்யாதி ஸ்வரூபாவா இதை சொல்லிவிட்டேன். அஜாமேகாம் அடுத்தது. இதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம அஷ்டமூர்த்தின்னு சொன்னோம். அடுத்தது அஜா ஜெயித்ரி ரெண்டு சேர்த்து ஒரு நாம. புத்தகத்துல அஷ்டமூர்த்தி ரஜா ஜெயித்ரி தனியா போட்டிருக்கேன். அஜா ஆடு நம்மளுக்கு பேர் மாதிரி சொல்லப்படாது. அஜா ஜெயித்ரின்னு ஒரு நாம புத்தகத்துல இப்படி பிரிண்ட் பண்ணிருக்கான். என்ன பண்றது? அஜா ஜெயித்ரி அப்படின்னு என்ன? அஜான்னா மாயைக்கு அஜான்னு பேர். அஜாமேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் பக்தி பிரஜா ஜனயன் அப்படின்னு விசேஷமாக அஜான பறவையற்றதான அவித்யான்னு அர்த்தம். இந்த அவித்யை ஜெயிக்கிறவள், அதனால அஜா ஜெயித்ரின்னு பேர். அம்பாளுக்கு நமஸ்காரம் பண்ணினேயானால் உங்களுக்கு அறியாமை போகிவிடும், உள்ளிருட்டு போகிவிடும். ஞாபகம் வச்சுக்கணும். வெளியிருட்டு சூரியனால போகலாம், லைட் வெட்ட போகலாம், வெளியில இருக்கிற இட்ட போக்குறது சுலபம். ஆனா உள்ளிருட்டுக்கு பார்த்திருக்கல, இவ்வளவு வெளிச்சம் இருந்த போதெல்லாம் கண்ணை மூடினா உள்ள இருட்டு தானே தெரிகிறது. இந்த உள்ளிருட்டு போகாதே. அது போறதுக்கு என்ன பண்ண? அம்பாளுடைய பாதங்களை நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணேன்னா நகதி சஞ்சன மஜ்ஜன தமோ குணா. அம்பாளுடைய பாதங்கள், அந்த பாதங்கள்ல இருக்கக்கூடியதான நகங்கள், அந்த நகத்திலிருந்து வந்ததான ஒரு கிரணங்கள், அந்த ஒளியானது உங்க சிரசு வழியாக உள்ள போய் இதயத்தில் இருக்கக்கூடியதான உள்ளிருட்ட போக்கடிக்கிறோம். அதனால அஜானத்தை போக்குறதுக்கு வழி மருந்து அம்பாள் நாமாவை சொல்லணும், சாஸ்நாமாவை படிக்கணும், அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இப்படி பண்ணினீங்களேயானால் இப்பிறவிலேயே வேதாந்தம் கேட்டு மோட்சத்தை அடையலாம். அஜா ஜெயித்ரி அஜாமேகாம் லோஹித சுக்ல கிருஷ்ணாம் இத்தியாதி ஸ்ருதி பிரசித்தாயாக அவித்யாரூபாயாக அஜாயாக ஜெயித்ரி. இப்படிப்பட்டதான அந்த அஜானத்தை தாண்டினவள். ஞான ரூபத்வாத் அஜான நாசிகா. அம்பாள் எப்படி இருந்துருக்கா? சிதக்னிகுண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியத. 650 நாம வந்து எடுத்துன முதல் நாம எல்லாம் மறந்து போச்சு சாருங்கிறான். சிதக்னிகுண்ட சம்பூதா. அம்பாள் எங்க பிறந்திருக்கா? சிதக்னி. சிதக்னி எங்க இருக்கு? உங்க இதயத்துல இருக்கு. அந்த இதயத்தை ஏற்றி வச்சவர் யாரு? குரு. அதை பத்தி நினைக்கவே இல்லை. அந்த இதயத்துல இப்படிப்பட்டதான எண்ணங்கள்லாம் வரும்படி காட்டி அது வந்து அந்த அம்பாளுடைய ஸ்வரூபத்தை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி காப்பாத்தினார். பாத்தீங்க, வளர்த்தார். பாத்தீங்க, அக்னி பிறக்கிறப்ப வெறும் ஒரு சின்ன ஸ்பார்க் தான் வரும். அரணிக்கட்டையில கடையும் பொழுது ஒரு சின்ன ஸ்பார்க் தான் வரும். அதுல பஞ்ச வச்சு
அதுல தேங்காய் நாரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா பெரிய அக்னியா பண்ற பத்தில அது மாதிரி குருவாரவர் சொல்லி 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 உங்க மனசுல பக்தியை ஏத்தி அம்பாள பிராதுர்பாவம் வரும்படி பண்ணிவிட்டாலாம். கிரகுண்ட சம்பூதா. எதுக்கு? தேவகாரிய சமுத்தியதா. தெய்வ காரியம்னா கண்ணு காது மூக்கு நாக்க என்கிற புலன்களுக்கு தேவதைன்னு பேரு. அவளுடைய காரியம் என்ன? எல்லாம் உள்ள இருந்து அம்பாளை தேடணும். அந்த காரியம் அதற்காக பண்ணினாராம். இருக்கட்டும். அப்படி ஞான ரூபத்வாத் அஜான நாசிகா இது யாவது. அப்புறம் லோகானாம் சதுர்தச சங்கியானாம் யாத்ராம் பிரளயம் சம்பரட்சணம் வா விதாத்தும் சீலமத்யா இது லோகயாத்ரா விதாயினி. லோகயாத்ரா விதாயினி உலகத்தில் கேட்கக்கூடிய யாத்திரை. நம்ம சொல்ற மாதிரி இந்த ஜீவன யாத்திராம்பம். இந்த வாழ்க்கைங்கிறதே ஒரு யாத்திரை. யாத்திரைன்னு என்ன தெரியுமோ? இப்ப யாத்திரைன்னா பிளஷர் ட்ரிப்னு வச்சுட்டு இருக்கான். பழைய நாள்ல யாத்திரைன்னா கஷ்டம்னு அர்த்தம். படுத்துக்க இடம் இருக்காது, தலகோஷம் போட்டுக்கிறது தலைக்கோஷம் இருக்காது, எங்கெங்கயோ படுத்துக்கணும், ஆகாரம் சரியா கிடைக்காது, எங்கேயோ போற இடத்துல ஏதாவது அவ கொடுத்த ஆகாரத்தை தான் சாப்பிடணும். இப்படி எல்லாம் சிரமப்பட்டு யாத்திரை போய் காசி விஸ்வேஸ்வரனை பார்த்துட்டு வருவா. ஏழுமலையான நடந்து வீட்டுல இருந்து நடந்து போய் பார்த்துட்டு வருவா. அதான் யாத்திரைன்னு பேர். இப்ப நம்ம ஏரோப்ளைன்ல டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல முன்னாலேயே புக் பண்ணிட்டு அங்கிருந்து கரெக்டா ஸ்டேஷன்ல இறங்கினு கார் வந்து உங்களை பிக்கப் பண்றா போல புக் பண்ணிட்டு அந்தந்த இடத்துல நமக்கு ஆகாரங்கள்லாம் தயார் பண்ணி ஒரு டாக்டர் வேணா நம்ம குரூப்லயே சேர்த்துட்டு தானையும் பண்ணிட்டு போன. இது யாத்திரையா? இது பிளஷர் ட்ரிப். இது கிடையாது. யாத்திரைன்னு என்னடா, அவ்வளவு கஷ்டங்களா இருந்தாலும் அந்த மனசுல பக்தியோட போகணும். அந்த பகவான பாக்கணுமே பாக்கணுமே அப்படின்னு அது யாத்திரைன்னு பேர். யாத்தாயாத்தமா அலையிறான் பார்த்தீங்களா? இதான் யாத்திரை. யாத்தம் ஆயாதம். போகிறான் வருகிறான், போகிறான் வருகிறான். இடம் தெரியாது, வழி தெரியாது. அங்க இருக்கிறவளை கேட்பா எப்படி போகணும். இந்த பக்கம்னா அந்த பக்கம் போனா அங்கே போய் கேட்டேன். ஏன் சார் இப்ப அந்த பக்கம் போப்பான். இப்படி யாத்தாயாத்தமா அலைஞ்சு ஒரு அட்ரஸும் தெரியாம காசிக்கு போயிட்டு வருவா. இவ்வளவு ஒரு வருஷத்துல போவா. திரும்பியும் வர்றது எப்படின்னு இன்னொரு வருஷம் ஆகும். வந்தா உண்டு. என்ன காசிக்கு போயிட்டார். இப்ப காசிக்கு போனா என்னடா பொண்ணை கொடுக்கறான். காசி யாத்திரை. இன்னைக்கு வர காசி யாத்திரை. ஒரு கல்யாணம் நடந்தது ரீசெண்டா. முகூர்த்தம் எப்படின்னு 4:30 மணிக்கு 6:30 மணிக்கு. காசி யாத்திரை 3:15 3:30 மணிக்கு. ஏன்னா வாத்தியார் நிதானமா பண்ணிட்டு இருக்காரு. பேசிட்டு இருந்தான். காசி யாத்திரை பையன் ஏன் சார் சீக்கிரமா போனா அப்படின்னா, சீக்கிரமா போனா யாரும் கண்டுக்க மாட்டான் பொண்ணை கொடுக்கறதுக்கு. அவ எழுந்துக்கிறது 6:30 மணிக்குன்னா அதனால இல்ல. அதுக்கு இல்ல, பொண்ணை கொடுக்காத போனாலும் கிடைக்கிற ஒத்தர் கிடைச்சாலும் நல்ல பொண்ணா கிடைக்கும். அவன் தான் காலமா எழுந்துக்கிறவன் சீக்கிரமா சூரியோதயத்துக்கு முன்னால சத்தம் பிரதாயத்துல இருக்கிறவான். மீதி பேர்லாம் எப்படின்னா சூரியோதயே தஸ்தமயே பிசாயினம் விமுஞ்சதி ஸ்ரீரபி சக்கரபாணினம். சூரியோதய சந்தர்ப்பத்துல தூங்குறவனும் சூரிய அஸ்தமன சமயத்துல தூங்கினாலும் அப்படி சக்கரபாணினம். மகாவிஷ்ணுவா இருந்தாலும் மகாலட்சுமி தாயார் போயிட்டு விடலாம். ஞாபகம் வச்சுக்கணும். எப்ப எழுந்துக்கணும்? சூரியோதயத்துக்கு முன்னால எழுந்துக்கணும். பல்வளைக்கு ஸ்நானம் பண்ணி ஆகணும். சந்தியாவந்தனம் ஆரம்பிச்சு அந்த சூரியன் உதிச்சுன்ற காலத்துல உத்யந்தம் அஸ்தயந்தம் ஆதித்யம் அபித்யாயம் குர்வன் பிராமணோ வித்வான் சகலம் பத்ரமஸ்மதே. உத்யந்தம் அஸ்தம்யந்தம் ஆதித்யம். உதிக்கிற சூரியனையும் அஸ்தமிக்கிற சூரியனும் கண்டு குர்வன் பிராமணோ வித்வான். அறிந்த பிராமணன் அந்த சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினேனால் சகலம் பத்ரமஸ்மதே. இதான் மந்திரம். உபஸ்தான மந்திரம்னு பேர். அப்படி அந்த உபஸ்தான மந்திரத்தை சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணும். வியாதி வேக்கை இல்லாம மனசுல ஒரு தைரியமோட இருப்பான். இப்படி வரணுமேயானால் சூரியோதயத்துக்கு முன்னால எழுந்துக்கணும். ராஸ்நாம் மட்டும் வாசிக்கிறேன் சார், 11 மணிக்கு எழுந்துக்கிறேன்னா என்ன லாபம் சொல்லுங்க பாக்கலாம். அந்த எழுந்து மனுஷனுக்கு சம்பிரதாயம் முக்கியம். அதே போல ஆச்சாரம். நீங்க அமெரிக்கால தூங்கலையே, அமெரிக்கால முழிச்சுக்கலையே. நமக்கு தூங்குற சமயத்துல நம்ம முழிச்சுக்கிற சமயத்துல அமெரிக்கா 11 மணிக்கு அது லாபம் இல்லை. அதனால எந்த இடத்துல படுத்துக்கிறீங்களோ அந்த இடத்துல எழுந்துக்கிறப்ப அங்கே சூரியோதயத்துக்கு முன்னால தத்தேகாவச்சேனா தற்காலாவச்சேனா தர்மசாஸ்திரம். அப்படி
விதாதம் லோக யாத்திராம். இப்படி மனுஷாளுக்கு எப்படிப்பட்டதான லோக யாத்திரை இருந்தாலும் அவளை காப்பாத்த ஸ்வரூபம் அவளுக்கு. அதனால லோக யாத்திரா விதாயினி. அதுக்கப்புறம் ஏகாக்கினி பூமரூபா நிர்வைத அத்வைத ஏகாக்கினி. அடுத்ததா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஏகாக்கினி, ஒண்டியா இருக்கலாம். ஸ்வமேகானைவாசி பிரகடித வராபித்யபிநயா. ஆச்சாரியாலைக்கு போட்டார் பத்தில ஸ்வமேகானைவாசி ஏகாச்சைவ அநேகாச்சா. உபனிஷத், திரிபுரோபனிஷத். நீ ஒண்டியாவும் இருக்க, அநேகமாவும் இருக்க. அம்பாள் எப்படி ஏகா, எத்தனை உருவங்கள் இருந்தாலும் எத்தனை மனுஷாலா இருந்தாலும் எல்லாம் அம்பாள் ஒரே உருவம். ஏகாக்கினி திதீயராஹித்யா. ரெண்டாவது பிள்ளை ஏகதா ஏகா ஆகினி அசஹாய இது பிரத்ய. ஏகாங்கிற இடத்துல கினி பிரத்யம் வந்திருக்கு, ஆக்கினி பிரத்யம் வந்து அசஹாயாங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு பிரத்ய. சோபிபேத் தஸ்மாதேகாகி பிபேதி. ஒண்டியதான் இருந்தாராம் பிரஜாபதி. பிரம்மதேவரை சுட்டி பண்ணினார். ஹிரண்ய கர்ப்பமவத் ததாக்ரே பூதஸ்ய ஜாத பதிரேகாசீத் ததாதார பிருத்திவீம் ஜாமுதே மாம் தஸ்மை தேவாய அவிஷா விதேமா அப்படின்னு வேதங்கள். ஹிரண்ய கர்ப்பரை சுட்டிச்சார். சிருஷ்டித்த பிறகு அந்த ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்ணினார்? உலகத்தை படைக்கணும். எப்படி படைக்கிறதுன்னு தெரியல, ஒரு கருவியும் இல்ல. என்ன பண்றதுன்னு மனசால நினைச்சு பார்த்தார். திடீர்னு அவருக்கு பயம் வந்துருக்கான். என்னையா பயம்னா, நான் ஒண்டியா இருக்கேனே, என்ன பண்றது? ஒண்டியா இருந்தா உங்களுக்கு பயம் வரப்படாது. ஏன்னா ரெண்டாவது மனுஷன் இருந்தா தானே சார் உங்களுக்கு அடிக்கிறதுக்கோ கொள்றதுக்கோ. உலகத்துல ரெண்டாவது மனுஷன் இல்ல, ஏன் பயப்படுறதுன்னா அவன் விவகாரம் என்ன? ஒண்டியா இருந்தே அவர் பயப்பட்டார். சில பேர் பாருங்க தனியா இருக்கிறது பயப்படுவா. வீட்டுல தனியா இருந்தா சந்தோஷமா இருக்கணும், யாரும் இல்லைன்னு. ஆனா மனுஷனுக்கு அவன் தனியா இருந்தா அவனுக்கு சத்ரு வேற இல்ல, அவன் மனசு தான். அந்த மனசுல என்னென்னமோ எண்ணம் வருது, அதனால பயப்படுறான். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, ஹிரண்யகர்ப்பருக்கு முதல்ல வந்துதான். சோ விபேத் பயந்தார். என்ன பண்ணினார் தெரியுமா? தனக்கா அவரால் தயார் பண்ணி வச்சிருக்காரா. அதனால என்ன தஸ்மாதே காக்கி பவதி. நம்ம முன்னோரா இருந்தவர் முதல்ல இருந்த பிரம்மதேவர் பயந்ததுனால இப்பவும் உலகத்துல எல்லாம் ஒண்டியா இருக்கிறவெல்லாம் பயப்படுறா சார். ஜக்ரே நனச்சார் என் மதன் என் நாஸ்தி கஸ்மான் விபேமி. உலகத்துல இன்னொருத்தர் இருந்து அவன் எனக்கு அபகாரம் பண்ணணும்னு பயப்படணும். என்ன தவிர ரெண்டாவது உலகமே இல்லையே, நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு நினைச்சேன். தஸ்மாத் பயம் வேயாயா. அதனால பயம் போயிடுது இப்படின்னு பிரகதாரண்யத்துல சிருஷ்டி பிரக்கிரியை பத்தி விசேஷமாக சொல்லியிருக்க. அப்படி ரெண்டாவது பொருள் இல்லாத எப்பவும் இருக்கக்கூடிய ஸ்வரூபம் ஏகாகி இது பிரகதாரண்யக ஸ்ருதே தேவி புராணே. ஏகைவ லோகான் கிரசதி ஏகைவ ஸ்தாபயத்யபி ஏகைவ ஸ்ருஜதே விஸ்வம் தஸ்மாத் ஏகாகினி மதா. ஒண்டியாக உலகத்தை படைக்கிறா, ஒண்டியாக உலகத்துல எல்லாத்தையும் காப்பாத்துறா, ஒண்டியாக உலகத்தை எல்லாத்தையும் தன் இடத்துல சேர்த்துக்கிறா. தேர்வோர் அம்பாளுக்கு என்ன பேரு? ஏகாகினி ஸ்மிருதா. இப்படி இத்தனை நாமாக்கள் ஆச்சு. அதற்கு பிறகு 36 நாமாக்களுக்கு என்னென்னமா வருதுங்கிறத, எத்தனை எழுத்துகள்ங்கிறது மேல சொல்லியிருக்க. அதுக்கப்புறம் பூமரூபா நிர்வைதா துவைத வர்ஜிதா. இப்ப முதல்ல என்ன சொன்னேன்? ஏகாக்கி, ஒண்டியா இருக்கா அம்பாள். ஒரே சொல்லுமா, பல உருவங்களோட அம்பாள் இருக்கா. ஏகாக்கியாவும் இருக்கா, பலவாகவும் இருக்கா. ஒன்றா இருக்கா, பலவாகவும் இருக்கா. எப்படி? பூமரூபா யத்ர நான்யத் பஸ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. நாரதர் அவர் யாரோ பெரியவா சொன்னது கேட்டிருக்கார். என்ன கேட்டிருக்கார்? ஆத்மாவா அறிந்தால் மனுஷனுக்கு பயம் இல்லை. தரதி சோகம் ஆத்மவித். ஆத்மாவை அறிந்தவனுக்கு ஒரு கவலையும் இல்லைன்னு கேட்டார். சரி, ஆத்மாவை அறிஞ்சுட்டோம் தீர்மானம் பண்ணிட்டார். மகா தபஸ்வியோ இல்லையோ, எல்லா கிரந்தங்களும் படிக்க. ருக்வேதம் பகவத்யமே, யஜுர்வேதம் பகவத்யமே, சாமவேதம் பகவத்யமே, அதர்வேதம் பகவத்யமே, சிட்டா கல்பா வியாக்கரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷம் அர்த்த வித்யா காந்தர்வ வித்யா எல்லா வித்தியும் படிச்சு விட்டார். படிச்சு விட்ட என்ன ஏதோ கவலை போச்சான்னு ஜாஸ்தி எடுத்துட்டான். இத்தனை நாள் கவலை ஒண்ணுதான் இருந்தது. ஏதோ உப்பு இல்ல புளி இல்ல கவலை எல்லாத்துக்கும் சொன்ன பேச்சு இல்ல, பையன் சொன்ன பேச்சு இவ்வளவு கவலை தான் இருந்தது.
இப்ப இதை விட இன்னொரு கவலை வந்திருக்கு. என்ன தெரியுமா, நான் வாச்சது ஒன்று வாச்சுட்டே இருந்த உன்னை மறந்து போறது, இதை வாச்சா அது மறந்து போறது, அது வாச்சா இது மறந்து போறது, தர்க்கம் வாச்சா வியாக்கரணம் போறது, வியாக்கரணம் வாச்சா தர்க்கம் போறது. என்ன சார் விவகாரம் ஒண்ணும் சரியா இல்லையே, கவலை ஜாஸ்தியா இருக்கே தவிர கவலை குறைஞ்சா போறது தெரியல. அப்ப என்ன பண்றது? அப்ப பெரியவர் சொன்ன வார்த்தை தப்பா இருக்குமா? நேரா செத்துன்னு இருந்தார். சனத்குமாரர் கண்ணல பட்டார். நமஸ்காரம் பண்ணி, சுவாமி என்ன நீங்க தான் ஸ்ருதம் ஏவமே பகவத் ரிதேபியா, தங்கள் போன்றதான மகான்கள் இடத்துல நான் கேட்டிருக்கேன் கரதி சோகம் ஆத்மவிதுன்னு, சோகம் பகவா இத்தனையும் வாசிருக்கேன், ஆத்மகரணம் சோகம் போகலையே அப்படின்னு கேட்டார். அவர் எல்லாம் நீ என்னன்னு படிச்சிருக்கோ லிஸ்ட் கொடுத்தார். எல்லாம் லிஸ்ட் கொடுத்தார். கொடுத்த பிறகு நாம இவ ஏத்தது எல்லாம் எழுத்துத்தான் படிச்சிருக்கேன். ஹிந்து பேப்பர் படித்த பிறகு எல்லாம் ஏபிசிடி தானே வாசிருக்கேன், எப்படி இருக்கும் அவ்வளவுதானே இருக்கங்க. அந்த எழுத்துல எழுத்துட்டு இருக்கிற பதங்கள், அந்த பதத்தை வாசினால் உங்க புத்தியில ஏற்படக்கூடியதான ஞானம், அந்த ஞானம் உங்களை எப்படி மாத்துறது அது வரைக்கும் போகணும். வெறுமன அறிவு மட்டும் வந்தா போறாது. அறிவு மனிதனை மாத்தணும், அவனுக்கு நல்ல வழியை கொடுத்து அவனுக்கு உண்மையான உள்கண்ணை திறக்கணும். அது வரைக்கும் பண்ணினா அப்ப படிச்சேன்னு அர்த்தம், இல்லைன்னா எழுத்து வாசிச்சேன்னு அர்த்தம். அப்படின்னு நான் என்ன பண்ணணும்னு, நாம பிரம்மேத்யுபாசீதா மனோ பிரம்மேத்யுபாசீதா இப்படின்னு ஆரம்பிச்சு பிராணன் வரைக்கும் போனார். பிராணோ பிரம்மேத்யுபாசீதா. அதுக்கப்புறம் இவர் கேட்கல, அதுக்கு மேல இருக்கா அதுக்கு மேல இருக்க கேட்டவர் பிராணோ பிரம்மேத்யுபாசீதா கேட்கல. என்னடா அதான் பிரம்மம் நினைச்சுட்டார். இல்லப்பா, பிராணனை விட ஒண்ணு இருக்கு, ஏகத்துவா அதிவததி சத்தே நாதிவததி அப்படின்னு மேல சொல்லி, அதை விட ஒரு சக்தியான ஒரு ஸ்வரூபம் இருக்கப்பா அப்படின்னு. அந்த ஸ்வரூபம் என்ன? எத்திர நானியத் பசியதி நானியத் சுணோதி நானியத் விஜானாதி சபூமா. ஒன்னு ஆத்மாவை தவிர இன்னொன்னு கேட்கல, இன்னொன்னு பார்க்கல, இன்னொன்னு நினைச்சு பார்க்கல, இன்னொன்னு அறியல, அப்படி எல்லாமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அதான் பூமான் நர. பூமைவ சுகம், ஆனந்தமான வடிவம் அதுதானப்பா. ரெண்டாவது பொருளை பார்க்காத எல்லாம் ஒன்றாக பார்க்கக்கூடியதான ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பூமான்னு பேர். இப்ப சாதாரணமா சில பெண்கள்லாம் பூமான்னு பேர் வச்சுக்கிறாங்க. பேர் வச்சுட்ட தப்பு ஒண்ணு இல்ல, கூப்பிடுறது பூன்னு கூப்பிடுறா, அதான் தப்பா. அதனால யோவை பூமா தத் சுகம் இத்யனேன ஸ்ருதௌ பிரதிபாயிதா பூமா பிரம்மைவா அப்படின்னு ஆச்சாரியார் சூத்திர பாஷ்யத்துல பூமாதிகரணத்துல இத சொல்லியிருக்கார். நிர்ணீத ரூபத்வாத் பூம ரூபா யத்வா பகோர் லோபோ பூச்ச பகோஹோ. பகுங்கிற ஒரு பதம் இருக்கான். அந்த பகுங்கிற பதத்துக்கு மேல ஒரு சொல்லுக்கு மேல இமனிச்சு பிரத்தியம் போட்ட இந்த பாணினி என்ன பிரத்தியம் இமனிச்சுன்னு. இந்த இமனிச்சுன்னு பிரத்தியம் போட்டதுனால என்ன வரும்னா, அந்த பகுங்கிற பதமானது லோபிச்சு போயிடுது. பகோஹோ லோபா லோபிச்சு போயிட்டு அந்த இடத்துல பூன்னு வந்துருது. பகோர் லோபோ பூ. பகுவுக்கு இமனிச்சு பிரத்தியம் பார்த்தா பகு பதமே லோபிச்சு அந்த இடத்துல பூ வந்திருக்கு. பூ இமனிச்சு பூமனிச்சு. பூமனிச்சுன்னு வந்ததுன்னா இச்சு பிரத்தியம் சகாரம் இத்து இக்காரம் நகாரம் இத்து இக்காரம் உச்சாரம் பூமா அப்படின்னு ஆயிட்டான். பூமன்னு சப்தம் நகாராந்த சப்தம். நகாராந்த பிரதமா ஏகவசனத்துல பூமா பூமான பூமான ராஜா ராஜானோ ராஜானா மாதிரி அப்படி பூமான. என்ன அர்த்தம்னா பக்வர்த்தகா நிறையான்னு ஒரு அர்த்தம். அதனால எதுவும் அதிகமா இருந்தா அப்பாளுடைய அனுகிரகம். எப்ப பார்த்தாலும் வீட்டுல எங்க பார்த்தாலும் எல்லாம் நிறைய இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அம்பாளுடைய அர்த்தம் பக்வர்த்தம். ததஸ்ட ஏகாகினி அபி பகுரூபா இத்யர்த்தா. ஒன்றாக இருந்தாலும் பகுரூபா. ததுக்தம் தேவி புராணே ஏகாப்யுபாதிதோ பூமா சிவா சர்வத்ர விஸ்ருதா. ஒன்றாக இருந்தாலும் உபாதிதா, அதனுடைய உபாதியினால வெவ்வேறு விதமா காணப்படுறது. ஒண்ணுதான் இருக்க அது ஸ்பட்டிகம். அதுல வெளிச்சம் விழுந்தது ஏனால் 7 கலரா வருதோ இல்லையோ. எப்படி சுவாமின்னு அது அப்படித்தான். ரிஃப்ராக்ஷன் சொல்லுங்க, இது ஒண்ணு சொல்லுங்க, 7 விதமா ரூபம் வருதா இல்லையா. அதே விதமாக அம்பாள் ஒண்டியா இருந்தாலும் பல வடிவங்கள் வருது குணபேதத்தினால். யதானுரஜ்ஜதே வர்ணை விசித்ரை ஸ்பட்டிகோ மணி. ஸ்பட்டிகத்துல ஒரு வெள்ளை கலரானது பல கலரா வர்றா போல. ததா குணவசா தேவி பூமானாமே வர்ணியதே.
குணங்கள்னால அம்பாளுக்கும் பூமான்னு பேரு. ஏகோ பூத்வா யதா மேகா பிருதக்தேன திஷ்டதி. மேகம்னு சிங்குலர், கிளவுடுன்னு சொல்றேன். அந்த அங்கிருந்து என்ன ஆச்சுன்னு அநேக பொருள் வருது. வர்ணதோ ரூபத்தைவ ததா குணவசாத்து. சிலது வெள்ளை மேகமா இருக்கு, சிலது கருப்பு மேகமா இருக்கு, சிலது நீருண்ட மேகம்ங்கிறது, சிலது மழை பெய்யறது, சிலது போறது. அப்படி குணவசாத் உமா நபதம் தோயம் யதா நானாரசம் பவேது. ஆகாசத்திலிருந்து விழுந்ததான சுத்த ஜலமானது பூமியில விழுந்த பிறகு அது நானாரசம். கங்கா ஜலம் ஒரு டேஸ்ட், யமுனா ஜலம் ஒரு டேஸ்ட், சமுதிர ஜலம் ஒரு டேஸ்ட். அது மாதிரி பதிதம் தோயம் யதா நானாரசம் பவேத் பூமேஹே ரச விசேஷேன ததா குணவசாதுமா. பூமியினுடைய ரசத்தினாலையும் அதே போல இந்த குணத்தினாலையும் மாறுதல் உண்டு. யதா திரவிய விசேஷேன வாயுரேக பிருதக் பவேத். வாயு ஒண்ணுதான், காத்து ஒண்ணுதான். அது நல்ல புஷ்பங்கள் மேல வந்ததான காத்து வந்தது நல்ல வாசனையா இருக்கும். வேற ஏதோ நாற்றுக்கிற பதார்த்தங்கள் மேல விழுந்ததுன்னா நாற்றமா இருக்கு. துர்கந்தோ வா சுகந்தோ வா ததா குணவசாதுமா. யதா வா கார்ஹபத்யோக்னி அந்நியசம்ஞாந்தரம் ரஜேது. கார்ஹபத்யாக்னி தான் இங்க இருந்து எடுத்து அந்த ஸ்கொயர் குண்டத்துல போட்டா அதுக்கு ஆவணியம் பேர். இந்த கார்ஹபத்யாக்னியா அங்கே கொண்டு வந்து இந்த செமி சர்க்குலரா ஒரு குண்டம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல போட்டீங்கன்னா அதுக்கு தட்சிணாக்னின்னு பேர். ஒரே நெருப்பு தான், அது இருக்கிற இடத்தை வச்சு வெவ்வேறு பேர். அப்படி யதா கார்ஹபத்யாக்னி அந்நியசம்ஞாந்தரம் ரஜேத் தட்சிணா ஆஹவனீயாதி பிரம்மாதிஷு ததைவதா ஏகத்தேன ச பூம்னா ச ஒன்றாகவும் பூம்னா பலவாகவும் புரோக்தா தேவி நிதர்சனை அநேக ஸ்வரூபமா மாறுறது. தஸ்மாத் பக்தி பராகாரிய. ஆயால் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கிறதோ, எந்த உருவம் பிடிக்கிறதோ அந்த உருவத்தை பிடிச்சுண்டு அதை தியானம் பண்ணுங்க. அந்த வழியத்தை இருங்க. காமாட்சி ஆகட்டும், மீனாட்சி ஆகட்டும், துர்கா ஆகட்டும், எல்லாம் ஒண்ணுதான், வித்தியாசம் ஒண்ணும் இல்லை. அந்த சொர்மம் சண்டி செடி கோபேன்னா கோபம் போறதுக்கு சண்டி மந்திரத்தை, சீக்கிர காரிய பலத்துக்கு காமியத்துக்கு சண்டி, கலவு சண்டி விநாயகம். அப்படி லோகத்துல அந்தந்த சொர்பம் படிப்பு வரணும்னா சரஜோத்னா சுத்தாம் சதி ஜட்டாஜூட்டமகுட்டா பரத்ரா சத்ராண ஸ்படிக குடிகா புஸ்தக கரைஹி சகர்ணத்வா நத்வா கதமிவ ததாம் சன்னிததே மதுட்சேதத்ராட்ச மதுரிம துரீணா படி மதுர மதுரீணம்னா மதுரி மதுரீணா பணிதய. ஸ்லோகம் வாசிக்கிறதுக்காக எங்க நிறுத்தணும்னு தெரியாது, என்ன பண்றது சுவாமி. அப்படி இப்படி கூர்ம புராணேபி ஏகாகாமேஸ்வரி சக்தி. இருக்கிற ஒரு சக்தி என்ன, போகே பவானி சமரேஷு துர்கா. அப்படி இருந்த போதிலும் ஒரே ஸ்வரூபம் காமேஸ்வரி. சக்தி அநேக உபாதி யோகதா, பல உபாதிகள்னால பராவரேண ரூபேண கிரீடத்தே தஸ்ய சந்நிதௌ. அவனுக்கு முன்னால அத்தனை உருவங்கள் அம்பாள தியானம் பண்ண பண்ண அந்த குருமூர்த்தியினுடைய அனுகிரகத்தினால பல உருவங்களை நீங்க பார்க்கலாம். அம்பாள் எப்படி சொல்றா, நந்தகோபே ஜாதா யசோதா கர்ப்பசம்பவ ததஸ்தௌ நாசயிஷ்யாமி விந்தியாச்சல நிவாசினி. மறுபடியும் நந்தகோப குலத்துல நான் பிறந்து அங்க இருக்கிற ராட்சசால கொல்ல போறேன், விந்திய பர்வத்தில் போய் இருக்க போறேன். விந்திய பர்வத்துல நான் போய் தங்கி நிக்கிறதுனால எனக்கு பேரு விந்தியவாசினின்னு பேரான். பட்சயந்தியாஸ்தானுகிரான் வைப்ரஜித்தான் மகாசுரான் ரக்தாதந்தா பவிஷ்யாமி. அங்க இருக்கக்கூடிய அசுரர்களை கடிச்சு கடிச்சு கொல்ல போறேன். அவ என்ன பண்றாளோ தெரியும். ரக்தாதந்தா பவிஷ்யாமி தாடிமி குதுமோபமாக. அவளை கடிச்சு கொள்றதுனால என் பல்லெல்லாம் ரெட்டா போயிட்டு போறதான், மாதுள முத்து மாதிரி. தாடிமி குதுமோபமாக ததோமாம் தேவதா சர்க்கே மத்தியலோகே மானவாக ஸ்துவந்தோ வியாஹரிஷ்யந்தி சததம் ரக்ததந்திகாம். அப்பொழுது எனக்கு என்ன பேரு, ரக்ததந்திகான்னு பேரா. ஒரு காலத்துல 100 வருஷம் மழையே பெய்யாதான். அனாவரட்சியாம் அனம்பது சதவார்ஷிக்காம் அனாவரட்சியாம் அனம்பது முனிபி. முனிகள்லாம் வந்து பிரார்த்திக்க போற சம்ஸ்ருதா கிலம் சம்பவிஷ்யாம் யோஜனா அயோனிஜ. அப்ப என்ன கதஸ்தோ, அப்ப என்ன பண்றேன், சதேன நேத்ராப்ஜ நிரீட்சிஷ்யாம்யஹம் முனின்னு. நான் ஒண்டியத்தான் இருக்கேன், 100 கண்ணுனால முனிகளை பார்க்க போறேன். அப்பொழுது எனக்கு சட்டாட்சின்னு பேர். இவரை பத்தில அம்பாளுக்கு ஒரே ஸ்வரூபம் தான், 100 கண்ணோட பார்த்ததுனால கீர்த்திமானேவ சதாமி க்ஷேமிதி மானவாக ததோகம் அகிலம் லோக ஆத்மதேக சமுத்பவை. என்னுடைய சரீரத்தை வந்து உண்டு
பரிஷ்யாமி சுராஷாக்கை அவருட்டே பிராணதாரகை. அவளுக்கு மழையே வரலையே, மழையே வரலன்னு எப்படி வாழுவா? ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்க இடத்துல வெண்டைக்காய் வேணுமா, முருங்கைக்காய் வேணுமா, எது வேணுமா கொடுத்து வேண்டாம். ஏன்னா இது மேல மழை பெஞ்சு ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க சௌக்கியமா இருக்க முடியாது. அப்பப்ப கொடுத்தாலாம். அதனால அவர்கிட்ட பிராணதாரகை, அவ பிராணம் நிக்கணுங்கிறதுக்காக கொடுத்தா சாகம்பரி ஜீவிக்காதிம் ததா யாஸ்யாம்யம் முனி. நீங்க சாகம்பரிய, சதாட்சிய, ரத்ததந்திகையா, விந்தியவாசி கேட்டா என்ன சொல்வா? எல்லாம் பாண்டிய ஸ்வரூபம். ததைவ நாஜிஷ்யாமி துர்கமாக்கியம் மகாசுரம். துர்கன் அப்படின்னு ஒரு ராட்சதன் பிறக்க போறான். அவனை நான் கொல்ல போறேன். கொல்ல போற துர்கா தேவி விக்யாதம் தன்மே நாம பவிஷ்யதி. துர்காங்கிற பெயரோட பிறக்க போறேன். புனஸ்காகம் யதா பீமம். இப்படியே ரூபம் கிருத்வா மஹீதலே, குரமான உருவம். ரட்சாம்சி பக்ஷயிஷ்யாமி. ராட்சதெல்லாம் வடான் சாப்பிடுற போல சாப்பிடுவேன். நாளைக்கு நீங்க வடம் சாப்பிடுறப்ப ஞாபகம் வரும். ரட்சாம்சி பக்ஷயிஷ்யாமி முனீனாம் திராண காரணாத். அப்ப என்ன பேரு? பீமாதேவி விக்யாதம். எனக்கு பீமான பேரு, சதாட்சின்னு பேரு, ரத்ததந்திகான்னு பேரு, விஜயவாசினின்னு பேரு. எல்லாம் யாரு? ஏகாக்கினி பூமரூபா. ஏகாக்கினி ஒன்னாதான் இருக்கு, பூமரூபா. அதே மாதிரிதான் மனிதனும் ஆத்மஸ்வரூபம். மனசுனால வெவ்வேறு ரூபம். இவன் பண்ணக்கூடியதான கர்மாவனால வெவ்வேறு ஜன்மா. ஒரு ஊர்ல அந்த ஒரு காட்டுல குரங்கு ஒண்ணு இருக்கு, நரி ஒண்ணு இருக்கு. அவ ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருக்க. ஒரு நாளைக்கு இந்த குரங்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நடுவுல கொஞ்சம் ஒரு விதமான இது வரும். பேசுறப்ப வாக்க பத்திரமா வச்சுக்கணும். யாருக்கிட்டையும் அனாவசியமா பேசப்படு. ஒரு வார்த்தை நீங்க பேசினாலும் ஒரு சமயத்துல மனசுல தப்பா தோணலாம். சுவாமி இது என்ன பண்ணிட்டா, நிறைய நீ எல்லாம் நன்னா தான் இருக்கு, எனக்கு நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்காய், ஆனா நீ வாழ்ற வாழ்வு நன்னா, வாழ்க்கை நன்னா இல்லைன்னு. என்ன ஆச்சுன்னு, ஒழுங்கா ஏதாவது நீயா தயார் பண்ணி சாப்பிடலாமோ இல்லையோ. எங்கேயாவது ஒரு சரீரம் விரதமாய் கிடந்தா அதை பிராண்டி அந்த மாம்சத்தை சாப்பிடுற. ஒழுங்காவே உங்க வாழ்க்கையே சரியா இல்லையே, நல்லது சாப்பிடலாமே, நல்ல மனசு வருமே, நீங்க எல்லாம் ஏன் இப்படி பண்ற? அது சிம்மம் பாருங்க, எழுந்து வரும், டக்குன்னு ஒரு பிராணியை கொல்லும், வயறு ரொம்ப சாப்பிடும், மீதியை விட்டுட்டு போயிடும். நாளைக்கு சேர்த்து வச்சுக்காது. எது வச்சிருக்கோ அந்த மிச்சம் வச்சுக்காது. அது போடி போன பிறகு நிறைய எல்லாம் வந்து அது சாப்பிடும். மீதி அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா சாப்பிடும் சிம்மம். அதுக்கு மிருகராஜான்னு பேர். இந்த நிறைய எல்லாம் என்னடா, இது கொல்லம் தெரியாது, நமக்கு ஏமாத்தான் தெரியும். இப்படி இருக்கியே நீ அப்படின்னு வச்சிடலாம். அது சொன்னார், போன ஜென்மாவில பிராமணாள் வீட்டுல நான் திருடினேன், அதனாலதான் எனக்கு இந்த ப்ராப்ளம். விவகாரம் என்ன, அவளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம ஏமாத்தினேன், அதனால எனக்கு இப்படி வந்தது. அந்த சும்மா இருக்குமா? ஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த ஈகோவை டச் பண்ண சும்மா இருக்குமா? அது அந்த நரிக்கு அது கோபம் வந்தது. அது என்ன பண்ணிட்டு, ஆமா நீ என்னத்த சொல்றது, நீ என்ன வாழ்ந்த, எல்லாரு கையிலையும் இருக்கிறது புடிங்கினா சாப்பிட்டு எப்பாவது குரங்க சும்மா இருக்கும். வாழைப்பழம் திருப்பதிக்கு போனா தெரியும், வாழைப்பழத்தை கையில வச்சுட்டா பொடிங்க எடுத்து போயிடும், தேங்காய் கையில கூடத்தை வச்சுட்டா பொடிங்க எடுத்துன்னு போயிடும். அதுக்கு விவகாரம் என்னடா, நான் சௌக்கியமா இருக்கிற விவகாரத்தை விட்டுட்டு நேர நீ ஏதாவது சம்பாதிச்சு சாப்பிட வேண்டியதானே. இன்னொருத்தர் கையில இருக்கிறது புடுங்கி அதை கொண்டு போய் அவன் எதிர்க்கவே சாப்பிட்டு சிரிச்சா என்ன அர்த்தம்? ஏன் இந்த வாழ்க்கை வந்துக்குன்னு நான் என்ன பண்றது? போன ஜென்மாவில் இப்படிதான் எல்லாரையும் கவலைப்பட்டு இருக்கிற காலத்துல அவள்கிட்ட இந்த காசு இதை புடுங்கி நான் பெரிய ராபரா இருந்தேன், திருட்டுத்தனம் பண்ணினேன், அடாவடி பண்ணி வாங்கினேன், அந்த ஜென்மா வாசனை அப்படி வருதுன்றான் அந்த குழந்தை. இதனால என்ன தெரிகிறதுன்னா, மனுஷன் இன்னில இருந்து சௌக்கியமா இருக்கணும். பழைய வாசனைகள்லாம் கெட்ட வழிக்கு போகக்கூடாது, சதாச்சாரத்தோட இருக்கணும். காரணம் என்ன, அம்பாளை வழிபடும். அப்படி ஏகாக்கினி பூமரூபா இப்படி இருந்தேன்னா அந்த அம்பாள் இப்படி உண்ணாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி, ஆகாரமும் இருக்கா, அது அன்னவானன் நாதோ பவதி, உண்ணாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிறவனைத்தும் நீயாய் நின்றாய், நான் எதுவும் அறியேன், என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டுகின்றாய். அப்படி இது திருத்தாட்டங்கத்துல 6ஆம் திருமறையில அப்பர் சுவாமி அப்பான்னு கூப்பிட்டாராம், அதனால அவருக்கு அப்பர்னு பேர். அப்படி விசேஷமா இந்த ஸ்வரூபத்தை எந்த பாஷையா இருந்தாலும்
இந்த அம்பாள்னு ஒரு பக்தியில ஒரே விதமான ஒரு சுரூபம். அப்படி ஏகாக்கினி பூமரூபா பார்த்துக்கோம், நிர்வைத்தா துவைத்த வர்ஜிதா அப்படின்னு அடுத்த நாமாக்கள். இதை அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.